ஹாய் வெல்கம் டு பெனாசர் எஜுகேஷன். இந்த வீடியோவில் நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் ஷீ ஷாப்பில் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லூப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நிறைய டைம் நமக்கு வேணும் தேவைப்படுது அப்படின்னா அங்கே நம்ம லூப் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இதில் டைப்ஸ் ஆஃப் லூப்னு பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் இருக்குது, வைல், டூ வைல் இதெல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம வித் எக்ஸாம்பிள்ஸோட இங்க பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து நிறைய டைம்ஸ் வேணும் நமக்கு. ஓகேங்களா? அந்த கண்டிஷன் முடியிற வரைக்கும் நமக்கு அந்த லூப் தேவைப்படுது. அப்படின்னா நம்ம வந்து இப்போ வந்து இதுக்கு நம்ம ஃபார் லூப் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒன்னொன்னா எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். சரிங்களா? இப்போ ஃபார் லூப்ல பாருங்க எப்படி நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ஃபார் பேரந்தசிஸ்குள்ள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து அதை டிக்ளேர் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த ஐயை வந்து நான் இன்டிஜர்னு டிக்ளேர் பண்றேன். இன்ட் ஐ ஈக்குவல் டு 1 அதோட இனிஷியல் வேல்யூ கொடுக்கறது ஃபர்ஸ்ட் செட். அதுக்கப்புறம் செமிகோலன் கொடுத்து அடுத்தது என்ன சொல்லணும் அப்படின்னா எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் நமக்கு இங்க தேவை. ஓகேயா? இப்போ இந்த ஐயோட வேல்யூ 1 இருக்கு. இந்த ஐயோட வேல்யூ 5 ஆகிற வரைக்கும் ஓகே அதுதான் ஐ லெஸ் தென் ஈக்குவல்ஸ் 5 அதை ரெண்டாவதுல கொடுக்கணும் நம்ம. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணணும், அடுத்ததுக்கு கண்டிஷன் கொடுக்குறோம். அடுத்து இங்க என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ பிளஸ் பிளஸ் அப்படின்னா ஒவ்வொரு வேல்யூவா ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே போகும். இப்போ இங்க நான் ஐ பிளஸ் 2 கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோட வேல்யூ ரெண்டா எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இங்க ஐ மைனஸ் மைனஸ் கொடுத்தேன்னா ஐயோட வேல்யூ ஒன்னா மைனஸ் ஆகிட்டே இருக்கும். இதுதான் இதோட சின்டாக்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அதை இனிஷியலைஸ் பண்ணணும், அதுக்கு கண்டிஷன் கொடுக்கணும், அடுத்து அதை வந்து இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பண்ணணும். இப்ப இந்த பிராக்கெட்ஸ்குள்ள இருக்குல்ல, கர்லி பிராக்கெட்ஸ்குள்ள இருக்குல்ல, இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம், இந்த லூப்பை வச்சு நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறத உள்ள கொடுக்கணும். நான் இங்க என்ன சொல்றேன்னா ஐயோட வேல்யூவை எனக்கு பிரிண்ட் பண்ணுன்னு சொல்றேன். இங்க ரைட் லைன் கொடுத்துருக்கனால நெக்ஸ்ட் லைன்ல எனக்கு இது பிரிண்ட் ஆகும். அப்ப இது எனக்கு எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ 1 இருக்கா, 1ன்னு எனக்கு பிரிண்ட் பண்ணும். அடுத்து ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்றோம்ல நமக்கு 2 மாறிடும். அது வந்து அப்போ வந்து இங்க அடுத்து வந்து ஐயோட வேல்யூ 1 பிரிண்ட் பண்ணும். ஐ லெஸ் தென் ஈக்குவல்ஸ் 5 ஆமா. ஓகே அப்போ வந்து அடுத்து 2 ஓகே இன்க்ரிமெண்ட் பண்றோம். இப்போ 2க்கும் இது செக் பண்ணும். இப்போ வந்து அடுத்தடுத்து இது பண்ணாது. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் இது 1 இருக்கும். ஓகேங்களா? இன்க்ரிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க செகண்டுக்கு போயிடும். இப்போ ஐயோட வேல்யூ 2 இருக்கா, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. அப்போ என்ன பண்ணும், நமக்கு 2 பிரிண்ட் பண்ணும், அடுத்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். இப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ டில் தட் இது 5 ஆகிற வரைக்கும் நமக்கு வரும். ஸோ ஐயோட வேல்யூ 1ல இருந்து 5 வரைக்கும் வரும்போது எனக்கு 5 தடவை எனக்கு இதை 1 2 3 4 5ன்னு 5 லைன்ஸ் ஆஃப் 5 லைன் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். இங்க பாருங்க இந்த மாதிரி 1 2 3 4 5. சரிங்களா? இதுதான் நம்ம வந்து ஃபார் லூப்போட பேசிக். ஓகே இது வந்து நம்ம நம்பர்ல தான் பண்ண முடியும்னா கிடையாது. நம்ம வந்து இன்னும் நம்ம ஸ்ட்ரிங்கை வச்சு கூட நம்மளால லூப் பண்ண முடியும். அதை நான் செகண்ட் எக்ஸாம்பிள்ல பண்ணியிருக்கேன். ஓகே இங்க நான் வந்து இதையும் கமெண்ட் பண்ணிடுறேன். இங்க வந்து பாருங்க நான் நேமுக்கு ஹலோன்னு கொடுத்துட்டேன். இங்க நான் என்ன சொல்றேன், ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல் 0 சொல்றேன், ஐ லெஸ் தென் நேம் டாட் லென்த். அப்ப என்ன அர்த்தம், இதுல எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இருந்தாலும் அந்த லென்த் வரைக்கும் எனக்கு இந்த லூப் வந்து டிராவல் ஆகும். ஓகேங்களா? அடுத்து ஐ பிளஸ் பிளஸ்ன்னு சொல்லிட்டேன், நேம் ஆஃப் ஐன்னு நான் கொடுத்துட்டேன். ஏன்னா இது வந்து எனக்கு எப்படி ஆகும்னா இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் தான் எனக்கு இங்க வரும். சரிங்களா? இண்டெக்ஸுங்கும் போது ஸ்டார்ட்ஸ் வித் 0 இல்லையா? ஸோ 0வா இருக்கும்போது என்னவா இருக்கும், ஹெச் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? நேம் ஆஃப் ஐனா அடுத்த லைன் போயிடும், ரைட் லைன் கொடுத்துருக்கனால. அடுத்து என்னவாகும், இ எனக்கு பிரிண்ட் ஆகும். அப்ப எப்படி ஆகும்னா எனக்கு ஹலோ வந்து டாப் டு பாட்டம்ல HELLO இப்படி எனக்கு பிரிண்ட் ஆகும். சரிங்களா? இது நமக்கு பக்கத்திலே வேணும்னா நீங்க ரைட்னு கொடுத்து நீங்க ரன் பண்ணலாம். இதுதான் வந்து நான் ஸ்ட்ரிங்குக்கு கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்தது நம்ம ரிவர்ஸையும் பார்த்துட்டு ரெண்டையுமே ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. சரி ஓகே நான் சொன்னேன்ல இப்போ ஐ பிளஸ் பிளஸ்னா ஒன்னொன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணும், அதே மாதிரி ஐ மைனஸ் மைனஸ்னா ஒன்னொன்னா டிக்ரிமெண்ட் பண்ணும். அதே மாதிரி ஐ பிளஸ் 2 கொடுத்தீங்கன்னா ரெண்டா, ஐ பிளஸ் 3 கொடுத்தீங்கன்னா 3 ஓகே. அதாவது எப்படின்னா இப்போ ஐ பிளஸ் 2 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து ஐயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் 0 இருக்கா, அடுத்து 2 இன்க்ரிமெண்ட் பண்ணும், அடுத்ததும் திருப்பி 2 இன்க்ரிமெண்ட். ஓகே அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இதெல்லாம் வந்து நீங்க எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட கோடிங்ல. ஓகேயா? இப்போ நான் வந்து மைனஸ்க்கு சொல்றேன், ஐ ஈக்குவல் டு 5ன்னு ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இங்கே நான் என்ன சொல்றேன், கிரேட்டர் தென் ஈக்குவல்ஸ் 1 வர வரைக்கும் 5ல இருந்து 1 வர வரைக்கும் எனக்கு இந்த லூப் ரன் ஆகணும் அப்படின்னு சொல்றேன். ஒன்னொன்னா டிக்ரீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ நான் வந்து இங்க இது வந்து எனக்கு அடுத்த லைன்ல எல்லாம் வேண்டாம், அங்கேயே வேணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ரைட்ல கொடுத்துட்டு வித் ஸ்பேஸோட கொடுத்துருக்கேன். இல்லைனா எனக்கு 5 4 3 2 1 அப்படியே ஒன்னா வந்துடும். ஸோ இது வித் ஸ்பேஸோட இது வரும் பாருங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஹலோ எனக்கு ஃப்ரம் டாப் டு பாட்டமில் இருக்கும்.
ஓகே, ஃபைன். இப்ப இத பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து நான் இது மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும்னா, டேபிள்ஸ்க்கு இத யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இப்ப நான் இங்க பார்த்தீங்கன்னா, மல்டிப்ளிகேஷன் டேபிள் 12th டேபிள் எழுதுறதுக்கு நான் இங்க போட்டிருக்கேன். இன்ட் n = 12ன்னு நான் முன்னாடியே என்னோட வேல்யூவ டிக்ளேர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? என்ன வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. என்னை டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபார் இன்ட் i = 1 இங்கேயும் i தான் நான் யூஸ் பண்றேன். ஐட்ரேஷன்றலாம் இது i தான் நீங்க கொடுக்கணும்னு அவசியமே இல்லைங்க. இது வந்து ஜஸ்ட் வேரியபிளோட பேர் தான். நீங்க இங்க என்ன வேணா நீங்க கொடுத்துக்கலாம். சரியா? இன்ட் i = 1 i <= 10 வரைக்கும் வரணும்னு சொல்லியிருக்கேன். i ++ பண்ணியிருக்கேன். இங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க, console.writeline nன்னா என்ன, நம்மளோட n வேல்யூ. ஓகே, இது வரணும். 12x இன்ட் வரணும்ல. ஸோ 12x ஐயோட வேல்யூ 1 இருக்கும் போது அப்ப 12 1s are equal to 12 அப்படின்னு நமக்கு வரும். ஏன்னா நான் n இன்ட்டு i பண்ணியிருக்கேன். ஓகேயா? 12 × 1 12. அடுத்து இது என்ன ஆயிடும், ஐயோட வேல்யூ 2 மாறும் இல்லையா? 2 மாறும்போது 12 2s are 24. இப்படி எனக்கு 10 வரைக்கும் எனக்கு இந்த ரிசல்ட் வரும். சரிங்களா? இதுதான் நம்ம வந்து ஃபார் லூப்ல வந்து நம்ம வந்து இந்த மாதிரிலாம் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? இதெல்லாம் பேசிக் ஃபார் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். இதுல வந்து நீங்க நல்லா ஸ்ட்ராங் ஆயிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து அடுத்து பிரேக். இப்போ வந்து இந்த ஃபார் லூப்பை பொறுத்த வரைக்கும் ஃபார்ன்னு இல்லைங்க, இன்னொரு லூப் இருக்கு ஃபார் ஈச்னு சொல்லிட்டு. இதுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த பிரேக் வந்து நீங்க லாஸ்ட் வீடியோல நீங்க பார்த்துருப்பீங்க. நம்ம ஸ்விட்ச்ல கூட பிரேக் கொடுத்துருப்போம். அங்க என்ன ஆகும், அந்த கண்டிஷனை செக் பண்ணோம், அது ஓகேனா பிரேக் ஆயிட்டு வெளியில வந்துரும்ல. அதே மாதிரி தாங்க இங்கேயும். இங்க பிரேக்கை நம்ம இஃப் லூப்குள்ள இஃப் கண்டிஷனுக்குள்ள நம்ம சொல்றோம். ஃபாருக்குள்ள இஃப் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க, அதுக்குள்ள நம்ம பிரேக் யூஸ் பண்றோம். சரியா? இப்போ இது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இஃப் i = 6 அப்ப இது என்ன பண்ணுது, கண்டிஷன் செக் பண்ணுது. ஓகேங்களா? ஐயோட வேல்யூ 6 இருந்துச்சு அப்படின்னா என்ன பிரேக் பண்ணிடுன்னு நான் சொல்லிடுறேன். இந்த லூப்பை ஸ்டாப் பண்ணிடு. ஓகேயா? அப்ப எனக்கு வந்து 10 வரைக்கும் இங்க போகவே போகாது, 5ஓடவே நின்றோம். ஏன்னா 6 ஆனோடனே பிரேக் பண்ணிடும். ஸோ எனக்கு இதோட ரிசல்ட் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5ன்னு எனக்கு ரிசல்ட் வரும். ஃப்ரம் 1 2 3 4 5 அப்படி எனக்கு வரும். சரிங்களா? கண்டினியூவே பண்ணிட்டு நான் ரெண்டையுமே சேர்த்து ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ கண்டினியூனா என்ன பண்ணும், இப்போ பிரேக்னா அது ஸ்டாப் பண்ணிடும் லூப்பை. கண்டினியூனா என்ன பண்ணும்னா ஸ்கிப் பண்ணும். அந்த ஒன்றை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு எனக்கு அந்த லூப்பெல்லாம் நீ ஸ்டாப் பண்ணிடாத, அந்த ஒன்றை மட்டும் நீ வந்து ஸ்கிப் பண்ணிடுன்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இப்போ ஐயோட வேல்யூ 1 to 5 வரைக்கும் நான் சொல்றேன். 3 இருந்தா கண்டினியூ கொடுங்குறேன். அப்ப 3 மட்டும் எடுத்துட்டு 1 2 4 5 எனக்கு ரன் ஆகும். சரிங்களா? இதுதான் வந்து பிரேக்குக்கும் கண்டினியூக்கான டிஃபரன்ஸ். இதை நம்ம ஃபார் லூப்லயும் யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்க்க போற ஃபார் ஈச் லூப்லயும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, 1 2 3 4 5 வந்துடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா 1 செக், இதுல ஆக்சுவலி 3யோட ஸ்டாப் ஆகும். நான் என்ன பண்ணிருக்கேன், சாரி 1 to 10 வரைக்கும் இங்க சொல்லியிருக்கேன். சரியா? அதனாலதான் எனக்கு 5 வரைக்கும் அங்க ரன் ஆயிருக்கு. எஸ், 1 2 3 4 5 வரைக்கும் வந்துட்டு அந்த பிரேக் லூப் பண்ணிடுச்சு பாருங்க, லூப்பை ஸ்டாப் பண்ணிடுச்சு பாருங்க. ஓகேயா? இங்க 3 ஸ்கிப் பண்ணிடுச்சு. ஓகே ஓகே, இப்போ அடுத்து ஃபார் ஈச். இது பார்க்கறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடலாம். சரி, ஃபார் ஈச்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம். ஓகே, ஃபார் ஈச்ங்கிறதும் நம்ம ஐட்ரேஷனுக்கு யூஸ் பண்றது தான். ஐட்ரேஷன்னா லூப்பிங்க்கு. ஓகேயா? ஃபார் மாதிரியே ஃபார் ஈச்சும் ஒரு லூப் தான். ஆனா ஃபாரை காட்டிலும் ஃபார் ஈச் ஈஸி. ஓகேங்களா? பட் வந்து ஃபார்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஜென்ரல் பர்பஸ் ஆன் லூப், அதாவது நார்மலா ஒரு லூப்க்கு நம்ம வந்து ஃபார் லூப் யூஸ் பண்றோம். அண்ட் வந்து இது ரொம்ப கண்ட்ரோலா ரொம்ப மாடிஃபை பண்ண முடியும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஃபரன்ஸ், முக்கியமான டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, ஃபார்ல நீங்க வந்து அந்த லூப்பை நீங்க மாடிஃபை பண்ண, அந்த வேல்யூவை மாடிஃபை பண்ண முடியும். பட் ஃபார் ஈச்ல உங்களால பண்ண முடியாது. சரிங்களா?
ஃபார் ஈச் வந்து ஸ்பெஷல் லூப் தான். ஆனா அது வந்து சிம்பிளா நீங்க வந்து ரீட் ஒன்லி ஃபார்மட் மாதிரி அதை நீங்க வந்து மாடிஃபை பண்ண முடியாது. ஆனா அதை வச்சு நீங்க ஐட்ரேஷன் பண்ண முடியும். ஆனா பட் வந்து அது ஈஸி. ஓகேங்களா? எப்படி ஈஸின்னு பாருங்க. நான் இங்க வந்து சொல்றேன். இப்போ வந்து ஹையஸ்ட் மார்க் வந்து நான் ஃபார் ஈச் வச்சு சர்ச் பண்ற மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஓகேயா? நான் இங்க என்ன இங்க வந்து அரே யூஸ் பண்ணிருக்கேன். இந்த அரேவை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் கிளியரா பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ எப்படி டிக்ளேர் பண்றதுன்னு மட்டும் சொல்றேன் நான். அரே நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எப்படி டிக்ளேர் பண்ணணும்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட் கொடுக்கணும். ஓகேங்களா? டேட்டா டைப் கொடுத்துட்டு அதுக்கு ஸ்கொயர் பிராக்கெட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க வேரியபிள் பேர் கொடுத்து வேல்யூஸ் எப்படி கொடுப்போம்னா நம்ம வந்து கர்லி பிராக்கெட்ஸ்குள்ள இந்த மாதிரி வித் கமாவோட நம்ம எவ்வளோ வேல்யூஸ் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதுல என்ன இன்னொன்னுனா நீங்க அரேல வந்து நீங்க வந்து ஒன்ஸ் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான். ஓகேங்களா? அங்க வந்து நீங்க மாடிஃபை பண்ண முடியாது. அண்ட் இதெல்லாம் பத்தி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இப்போ வந்து இங்க நான் இன்னொன்னு டிக்ளேர் பண்றேன். இன்ட் மேக்ஸ் ஈக்குவல் 0ன்னு சொல்லிட்டு இன்னொரு இனிஷியலைசேஷன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அடுத்தது ஃபார் ஈச். இதோட ஃபார்மட் பாத்தீங்கன்னா அங்க எப்படி ஃபார் கொடுத்தோம் அதே மாதிரி இங்க ஃபார் ஈச் இன்ட் எம் இன் மார்க்ஸ். ஓகேங்களா? எம்னு இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். இந்த மார்க்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வரணும். சரிங்களா? அதனாலதான் இன் மார்க்ஸ்ன்னு நான் சொல்லிடுறேன். இந்த மார்க்ஸ்ல இருந்து தான் இந்த எம் எடுத்துட்டு வரும். அப்ப வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா எம் கிரேட்டர் தென் மேக்ஸான்னு பார்க்கும். அதாவது ஃபர்ஸ்ட் இந்த 70 இது கிரேட்டர் தென் 0வா? ஆமா. இப்ப 70ய வந்து மேக்ஸ்ல போட்டு வச்சுக்கும். ஓகேங்களா? அடுத்தது 85. 85 வந்து 70யோட பெருசா? இப்ப இங்க வந்துரும். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து 70 மேக்ஸுக்கு நம்ம 0 கொடுத்ததுனால 70 0வையும் கம்பேர் பண்ணுது. அடுத்து 85க்கு வரும்போது 85வையும் 70யையும் கம்பேர் பண்ணும். எது பெருசு? 85 பெருசு. அதை மேக்ஸ்ல வச்சுக்கும். 85வையும் 60யையும் கம்பேர் பண்ணும். அடுத்து எது பெருசு? 85. அதை பெருசா வச்சுக்கும். பெரிய நம்பரை வச்சுக்கும். அடுத்து இந்த 95 85வையும் 95வையும் கம்பேர் பண்ணும். இப்ப இதுல எது பெருசு? 95 பெருசு. ஸோ 95 மேக்ஸ்ல வச்சுக்கும். இந்த மாதிரி இங்க எத்தனை டேட்டாஸ் இருந்தாலும் எல்லாத்தையுமே செக் பண்ணும். ஓகேங்களா? நான் இங்க 5 டேட்டா கொடுத்துருக்கனால 5 டேட்டாவே செக் பண்ணி இதுல மேக்ஸிமம் நம்பர் என்ன? 95. ஸோ எனக்கு ஹையஸ்ட் மார்க்ஸ்ன்னு நான் இங்க கொடுத்துருக்கேன். ஓகேயா? ஸோ இந்த மேக்ஸ் வேல்யூவை இங்க யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ எனக்கு எப்படி வரும்னா ஹையஸ்ட் மார்க் ஈக்குவல்ஸ் 95 அப்படின்னு சொல்லி வரும். இதே மாதிரி நீங்க லோவஸ்ட் மார்க்குக்கு எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு அதை கமெண்ட்ல எனக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேயா? ஓகே. இப்போ இதுதான் வந்து நம்ம ஃபார் ஈச். இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த ஃபார் ஈச்லையும் நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா வந்து பிரேக் கொடுக்கலாம், கண்டினியூ கொடுக்கலாம். அதெல்லாம் எப்படிங்கிறத நீங்க ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. இப்போ அடுத்தது நம்ம ஒயில் லூப் பார்க்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? ஃபார் லூப் பார்த்தோம், ஃபார் ஈச் லூப் பார்த்தோம். இப்போ நம்ம ஒயில் லூப் பார்க்க போறோம். ஒயில் லூப்புக்கு நான் வந்து பாஸ்வேர்ட் அட்டெம்ப்ட் சிஸ்டம்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். சரியா? இதுவும் என்ன பண்ணும்னா ஒயில் லூப்பும் வந்து அந்த கண்டிஷன் கரெக்டா இருக்கிற வரைக்கும் அது வந்து கேட்டுட்டே இருக்கும். ஓகே, அந்த லூப் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? எவ்வளவு தூரம் ரன் ஆகணுமோ. இதோட கேஸ்ன்னு பாத்தீங்கன்னா அதாவது யூஸ் கேஸ்னா இது வந்து எந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்க்குலாம் இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, என்ன மாதிரி நெசசிட்டிக்கு இதை யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா எத்தனை டைம் ரன் ஆகணும்னு நமக்கே தெரியாது. ஓகேங்களா? அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம ஒயில் லூப் யூஸ் பண்ணுவோம். ஃபாரை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து சொல்லிடுறீங்களாங்க less than equals 5 greater than equals 10 இப்படிலாம் நம்ம சொல்றோம்ல. ஆனா நமக்கு அங்க தெரியுது இல்லையா இத்தனை டைம் இதை ரன் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலான்னு. ஆனா ஒயில பொறுத்த வரைக்கும் என்னன்னா நமக்கே தெரியாது அந்த கேசஸ்ல இது எவ்வளவு தூரம் தேவைப்படும், இந்த லூப்பிங் ப்ராசஸ் எவ்வளவு நேரத்துக்கு எவ்வளவு தூரத்துக்கு தேவைப்படும்னு நம்மளால யூகிக்க முடியாது. ஓகே, அந்த மாதிரி டைம்ல தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஒயில் லூப் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஒயில் லூப் வந்து எப்படி நம்மன்னு இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் பாருங்க. ஸ்ட்ரிங் பாஸ்வேர்ட்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதை ஃபர்ஸ்ட் எம்டியா வச்சிருக்கேன். ஓகேயா? அடுத்து கரெக்ட் பாஸ்வேர்ட்னு இன்னொன்று கொடுத்து நான் admin 123ங்கிற வேல்யூவை அதுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ ஒயில் பாஸ்வேர்ட் நாட் ஈக்குவல்ஸ் கரெக்ட் பாஸ்வேர்ட். இங்க பாருங்க, நான் நாட் ஈக்குவல்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேயா? அதாவது நான் கொடுத்த பாஸ்வேர்டு இந்த admin 123யோட ஈக்குவலா இருக்கக்கூடாது. ஓகேயா? அப்படிலாம் இருக்கும்போது எனக்கு இங்க என்ன ஆகணும்? திருப்பி திருப்பி எனக்கு அந்த பாஸ்வேர்டை கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு நான் சொல்றேன். ஓகேயா? அப்போ வந்து இங்க பாருங்க என்டர் பாஸ்வேர்ட்னு சொல்லி console.readline நான் வந்து பாஸ்வேர்டை கொடுக்குறேன். அப்ப என்ன ஆகும்? நம்ம தப்பான பாஸ்வேர்ட் கொடுக்க எனக்கு இந்த லூப் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் நான் இந்த பாஸ்வேர்ட் டபுள் ஈக்குவல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கரெக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு console.writeline ஆக்சஸ் கிராண்டட்னு சொல்லி இந்த லூப்பை ஸ்டாப் பண்ணிடும். சரிங்களா? இதுதான் வந்து ஒயிலுக்கு. இப்போ நான் ஒயில் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஓகே, பாஸ்வேர்ட்ல இப்போ நான் ஃபர்ஸ்ட் தப்பா கொடுக்குறேன். ஓகே, நீங்க என்ன கொடுத்தாலும் வராது. ஓகே, admin 123 அதை கொடுத்தாதான் ஆக்சஸ் கிராண்டட் சொல்லி இந்த லூப்பே ஸ்டாப் ஆகும். ஓகே,
அடுத்தது டூ வைல். இப்போ வைலுக்கும் டூ வைலுக்கும் ஒன் ஆஃப் த மேஜர் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, வைல் நீங்க தப்பா கண்டிஷன் குடுத்தீங்கன்னா, அவ்வளோதான் முடிஞ்சிரும். ஓகே. இதே டூ வைலுக்கு வந்து தப்பா இருந்தாலும் ஒரு முறையேனும் அந்த ப்ரோக்ராம் ரன் ஆயிட்டு தான் ஸ்டாப் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, டூ வைல பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிஷன் எங்க செக் பண்ணுவோம்னா, கடைசியில செக் பண்ணுவோம். ஆனா வைல்ல ஃபர்ஸ்ட்லயே நம்ம செக் பண்றோம். சரிங்களா? அதனால தான் வைல்ல நமக்கு வந்து தப்பா இருந்ததுன்னா, அத விட்டு வெளியில வந்துருது. ஆனா டூ வைல்ல ஒரு முறையேனும் அந்த லூப் வந்து ரன் ஆயிட்டு நமக்கு வெளியில வருது. சரிங்களா? இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே. இங்க இருங்க. இதுதான் இதோட சின்டாக்ஸ். ஓகே. டூ ஃபர்ஸ்ட் டூ சொல்லி நம்ம கர்லி பிராக்கெட்ஸ் ஓபன் பண்ணிடணும். அதுக்குள்ள தான் நம்ம வந்து என்ன கொடுக்குறோம்னு பாருங்க. கன்சோல் டாட் ரைட்ரேன்ல 1 ஹலோ 2 எக்ஸிட். சரியா? என்டர் சாய்ஸ் கொடுத்துறோம். இதுல வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸ்ட்ரிங்கா தானே அங்க போய் வந்து நமக்கு சேவ் ஆகும். ஸோ எனக்கு இங்க என்ன தேவை? இன்டீஜர் தேவை. அதனால நம்ம வந்து கன்வர்ஷன் யூஸ் பண்றோம். சரிங்களா? ஸோ வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து அதை வந்து சாய்ஸ்ல போட்டுக்கிறோம். அடுத்து இஃப் சாய்ஸ் ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஹலோ வரணும். அதோட இங்க பாருங்க, சாய்ஸ் 2வா இருந்தா எனக்கு என்ன பண்ணிடணும்? எக்ஸிட் முடிச்சிடணும் இல்லையா? ஸோ அதனால தான் நான் இங்க கண்டிஷன்ல வந்து சாய்ஸ் நாட் ஈக்குவல்ஸ் டு, அதாவது 2 ஆகுற வரைக்கும் இங்க 1 கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹலோ 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 ஹலோனே பிரிண்ட் ஆயிட்டு இருக்கும். 2 ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு முடிச்சுட்டு வெளியே வந்துடும். சரியா? ஸோ இது நான் இது பண்ணலையா? ஓகே. ஹலோ 1 திருப்பி 1 கொடுக்குறேன். நான் வேற நம்பர் கொடுக்குறேன். என்ன கொடுத்தாலும் எனக்கு முடியாது. ஓகேங்களா? டில் நான் 2 கொடுத்தாதான் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் எனக்கு க்ளோஸே பண்ணும். ஓகேவா? டூ வைல் ஓகே தானே? அடுத்தது இதுல இன்னொரு சின்னது பண்ணியிருக்கேன் நான். அதாவது இன்னொரு விஷயம் நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, வைல் லூப் டூ வைல் லூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க கண்டிஷன் கொடுக்கணும். கொடுக்கலன்னா இட் பிகம்ஸ் இன்ஃபினிட் லூப். அதாவது லூப் கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் ஒரு டிக்ரிமெண்ட் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி வைல பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இன்க்ரிமெண்ட் ஒரு டிக்ரிமெண்ட் பண்ணணும். பண்ணலன்னா நீங்க வந்து என்னவாகும்னா இட் பிகம்ஸ் இன்ஃபினிட் லூப். ஓகேயா? ஸோ வந்து ஃபார்லேயும் அதே மாதிரி தான். அந்த இடத்துல நீங்கள் வந்து ஃப்ரீயாக விட்டுற முடியும். ஓகேயா? ஆனால் வந்து நீங்கள் I++ கொடுத்தோம்ல லாஸ்ட்டில், அதை வந்து ஃப்ரீயாகவும் விட முடியும். ஆனால் அப்படி விட்டீங்கன்னா இட் பிகம்ஸ் இன்ஃபினைட் லூப் ஆகிடும். சரியா? ஸோ அதை வச்சு நான் இங்கே ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். ஓகேயா? இப்போ வைல் ட்ரூ. ஓகேவா? இதில் வந்து டைப் எக்ஸிட் டு ஸ்டாப் சொல்லிடுறேன். இன்புட்டில் வந்து கன்சோல் டாட் ரீட் லைனை வந்து இன்புட்டாக எடுத்துக்கிறேன். சரியா? இது வந்து எக்ஸிட் தான் இல்லையா? ஸ்ட்ரிங் தான் இல்லையா? ஸோ எந்த கன்வர்ஷனும் தேவையில்லை. அப்படியே போட்டுக்கலாம். இப்ப இஃப் இன்புட் டபுள் ஈக்குவல் எக்ஸிட்டா இருந்தா பிரேக் பண்ணு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகேயா? அப்படி இல்லாத பட்சத்துல எனக்கு திருப்பி அது கேட்டுக்கிட்டே இருக்கும். ஓ, இது எடுக்கலையே. சரி, ஓகே. நம்ம அப்படியே கொடுத்துடலாம். நமக்கு ஒரு இதா இருக்கும். ஓகே. இப்போ எக்ஸிட் கொடுக்காம நான் வேற கொடுத்தேன்னா எனக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே. நான் எக்ஸிட் டைப் பண்ணா மட்டும்தான் எனக்கு இந்த லூப் க்ளோஸ் ஆகும். அண்ட் வந்து நம்மளோட அடுத்த வீடியோல நான் வந்து அரேஸ் பத்தி சொல்ல போறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி பேசிக் சி ஷாப்ல இதெல்லாமே ஃபவுண்டேஷனுங்க. எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் இதெல்லாம் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ எல்லாம் கிளாரிட்டியா இருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஆன்சர்ஸை. ஓகே. ஐ ஹோப் எல்லாருக்கும் இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.